ஹர்ஷா சாய் மீது புதுசா ஒரு வழக்கு இருந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் இருந்துட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. இது குறித்து ஹர்ஷா சாய் என்ன சொல்றாரு, அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை பதிவு பண்ண காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படிங்கறத குறித்து டீட்டெயிலா இருந்துட்டு பார்க்கலாம். ஹர்ஷா சாயை பத்தி தெரியாதவங்க மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் மிகவும் பிரபலமான ஒருத்தர் தான் அவரு. பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதும், பல கல்வியற்றவர்களுக்கு இருந்துட்டு கல்வி உதவி செய்யறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உதவி இருந்துட்டு செஞ்சிருக்காரு. இவருடைய ஆரம்ப கட்டத்துல யூடியூப்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் வீடியோ மூலியமா தான் இவருடைய பயணத்தை இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய நண்பர்கள் ஃபிட்னஸ் குறித்து இருந்து தன்னிடம் ஆலோசனை கேட்டதை வச்சு இதையே நம்ம வீடியோவா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய பயணத்தை முத ஆரம்பிச்சிருக்காரு. பிறகு அடுத்த கட்டமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருந்துட்டு போட்டோம்னா நிறைய பேர் இருந்துட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேய் பங்களா, அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சரான இருந்துட்டு பயணங்கள், காடுகள்ல இருந்துட்டு ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு வசிக்கிறது, பேய்கள் இருக்கக்கூடிய பங்களால ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இவர் வந்துட்டு கவர் பண்ணி இருந்துட்டு போட்டிருந்தாரு. இவர் அதிகமா முதல்ல பிரபலமான வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு இருந்துட்டு ஒரு கார் இருந்துட்டு வாங்குறாரு. அதுவும் இருந்துட்டு வெறும் 5 ரூபாய்க்கு நாணயங்களை மட்டுமே பயன்படுத்தி இருந்துட்டு அந்த காரை இருந்துட்டு வாங்குறாரு. ஸோ அதை இருந்துட்டு ஒரு வீடியோ கவரேஜா இருந்துட்டு எடுத்து இருந்துட்டு பதிவிட்டாரு. அதன் மூலியமா தான் இவர் மிகப்பெரிய அளவுக்கு புகழ் இருந்துட்டு அடைஞ்சாரு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அவர் தொடர்ந்து அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவருக்கு வந்த வருமானத்துல முத இருந்துட்டு ஒரு ஏழை குழந்தைக்கு இருந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அதையும் இருந்துட்டு ஒரு வீடியோ கவரேஜா இருந்துட்டு எடுத்து போட்டாரு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ பொதுவாகவே இருந்துட்டு சொல்லுவாங்க, ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதோட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது போலவே தன்னுடைய தாயும் இருந்துட்டு ஆரம்ப கட்ட காலத்துல அவருடைய குழந்தை பருவத்துல இருந்துட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாரு, அதுல இருக்கிற சந்தோஷமே வேற அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில அவர் ஒரு குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தது அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை இருந்துட்டு கொடுத்தது. ஸோ இதே போல இருந்து நிறைய நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் முயற்சி எடுத்து அதே போல இருந்து நிறைய செஞ்சாரு. அதற்கு தகுந்த பேரும் புகழும் அவருக்கு இருந்துட்டு கிடைச்சிது அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பெட்ரோல் விலை உச்சத்தில் இருக்கும்போது இலவச பெட்ரோல் வழங்குறது, அது மட்டும் இல்லாம ஏழை எளியவர்களை வீடு தேடி போய் இருந்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஹிஸ்டரியை மிகப்பெரிய அளவு இருந்துட்டு சொல்லிட்டே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் நன்மைகள் இருந்துட்டு செஞ்சிருக்காரு. கலி உலக கர்ணர் அப்படின்னு இருந்துட்டு இவரை கூறிட்டு வராங்க. சோ இப்பேற்பட்ட புகழ் உச்சத்துல இருக்கிற இவருக்கு இதுதான் முதல் சர்ச்சையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இது 3வது சர்ச்சை அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். இவர் முதல் சர்ச்சையில சிக்கனது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஏது இவ்வளவு பணம், இவருக்கு எங்க இவ்வளவு பணம் இருந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை இருந்துட்டு நிரூபிக்கிற வகையில இருந்துட்டு இன்னொரு யூடியூப் சேனல்காரரு இவர் இருந்துகிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதை எல்லாத்தையுமே இருந்துட்டு தன்னுடைய சேனலை கவர் பண்ணி இருந்துட்டு அது ஒரு வீடியோவா இருந்துட்டு அப்லோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவர் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் இருந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி இருந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போது இவர் உண்மையாலுமே உதவிதான் செஞ்சாங்க அப்படிங்கிறது நிரூபணமானது. சோ அந்த ஒரு சர்ச்சைக்கு அவர் முற்றுப்புள்ளி இருந்துட்டு வச்சாரு. இரண்டாவது அவர் சிக்கன சர்ச்சை இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சூதாட்டம், அதாவது சூதாட்ட விளம்பரங்கள் இருந்துட்டு அவர் நடிச்சதற்கான அதான் இவர் வந்துட்டு இரண்டாவது இருந்துட்டு சர்ச்சையில் சிக்கனாரு. சோ இவர் இருந்துட்டு சூதாட்டமான விளம்பரங்கள் இருந்துட்டு எப்படி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் கொடுத்த பதில் இருந்துட்டு, நான் மட்டும் இதை செய்ய கிடையாது, இது என்ன போல இருந்துட்டு பல பேர் இருந்துட்டு இந்த விளம்பரங்கள் இருந்துட்டு செய்யறாங்க, பல கிரிக்கெட் வீரர்களும் இருந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ இதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை நான் மக்களுக்கு தான் இருந்துட்டு கொடுத்து இருந்துட்டு உதவ போறேன். சோ அதற்கோசரம் தான் நான் இப்படி ஒரு முறையை இருந்துட்டு கையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருக்கிறாரு. இப்ப 3வது மிகப்பெரிய சர்ச்சையா மும்பையை சார்ந்த ஒரு நடிகை, அதுவும் பிக் பாஸ் போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒரு நடிகை இருந்துகிட்டு நம்ம ஹர்ஷா சாய் மீது இருந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கான புகார் இருந்துட்டு அளித்திருக்கிறாரு. சோ இது சாதாரண ஒரு புகார் அப்படின்னே இருந்துட்டு சொல்ல முடியாது. சாதாரண ஒரு சர்ச்சையில் இப்ப ஒரு சிக்கியிருக்கிறாரு, ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காரு அப்படின்னு இருந்துட்டு சொல்ல முடியாது. இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் அவருடைய கெரியரையே பாதிக்கக்கூடிய ஒரு வழக்காகவும் இருந்துட்டு இப்ப இது இருக்க போகுது. அந்த பெண் கொடுத்த புகார் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷா சாயை முதல்ல இருந்துட்டு ஒரு பார்ட்டியில தான் இருந்துட்டு பார்த்தேன். எனக்கும் அவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா அங்கதான் அவரை சந்திச்சேன். அங்க சந்தித்தது மூலியமா அவர் கூட ஒரு நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு கொஞ்ச நாட்கள்லயே காதலா இருந்துட்டு மாறினது. சோ அந்த காதல் அடிப்படையில அவரோட இருந்துட்டு நான் பாலியல் உறவு இருந்துட்டு கொண்டிருந்தேன். என்னை அரை நிர்வாணமாகவும் போட்டோக்குள்ள வீடியோக்குள்ள எடுத்து பிறகு என்னை இருந்துட்டு மிரட்டுறாரு. 2 கோடி ரூபாய் பணங்கள் எனக்கு கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு மிரட்டுறதா இருந்துட்டு அந்த பெண் இருந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோவை இருந்துட்டு வெளியிட்டிருக்காங்க, போலீசிடம் இருந்துட்டு கொடுத்திருக்கிறதா கூறப்படுது. சோ அந்த வீடியோவை நாம இதுல காமிக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் இருந்துட்டு இஷ்யூ இருந்துட்டு வரும். சோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நியூஸ் சேனல்கள் இருந்துட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இருந்துட்டு தெரியும். சோ அதுல இருந்துட்டு தெளிவான எந்த ஒரு விதமான ஆடியோ குழு இருந்துட்டு இல்ல அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். அதுல நம்ம ஹர்ஷா சாய் இருந்துட்டு ஒரு போன் எடுத்துட்டு போய் இருந்துட்டு அந்த நடிகை கிட்ட காமிக்கிறதாவும் அதை பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க இருந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்நார்மலா ரியாக்ட் பண்ணி கோவப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துட்டு இருக்குது. ஸோ நிர்வாணமான போட்டோக்களும் புகைப்படங்களும் காமிச்சுதான் மிரட்டினாங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு டீட்டெயிலான அது வீடியோவா இருந்துட்டு இருக்க கிடையாது. ஏன்னா எந்த விதமான ஒரு ஆடியோவும் அதுல இருந்து ரெக்கார்ட் ஆகவும் இருந்துட்டு கிடையாது. ஸோ இதை குறித்து ஹர்ஷா சாய் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய சோசியல் மீடியாவில் இருந்துகிட்டு இது எல்லாமே பணம் பறிக்கிறதுக்கான ஒரு வழியா இருந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க, இதற்கான சரியான பதிலடியும் சரியான விளக்கத்தை என்னுடைய வழக்கறிஞர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை குறித்து ஹர்ஷா சாயுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடிகை முதல்ல இருந்துகிட்டு ஹர்ஷா சாயிடம் இருந்துட்டு ஒரு சாங் 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் இருந்துட்டு நம்ம ஆல்பமா பண்ணி இருந்துட்டு வெளியிடலாம், தன்னுடைய யூடியூப் சேனல்ல இருந்துட்டு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துட்டு நடிகை இருந்துட்டு ஹர்ஷா சாயா இருந்துட்டு அப்ரோச் பண்ணதா இருந்துட்டு கூறியிருக்கிறாரு. ஸோ அதற்கு இருந்துட்டு அவர் வந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் அளித்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து
நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்களும் நானும் சேர்ந்து இருந்துட்டு ஒரு படம் பண்ணலாம். நீங்க ஹீரோவாவும் நான் ஹீரோயினா இருந்துட்டு சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அக்ஷர் சாய் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு பதில் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த படம் எப்படி கைவிடப்பட்டது, என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு எந்த பதிலும் இல்ல. 3வதா உங்கள வச்சு ஒரு நேம் டீசர் மாதிரி இருந்துட்டு ஒண்ணு இருந்துட்டு ரெடி பண்ணலாம். அத இருந்துட்டு சோசியல் மீடியால இருந்துட்டு நம்ம யூடியூப்ல சோசியல் மீடியால இருந்துட்டு பதிவு பண்ணலாம். சோ அதுல நானே ஹீரோயினா இருந்துட்டு பண்றேன். அதற்கான மொத்த செலவுகளும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை அணுகுனதா இருந்துட்டு கூறப்படுது. இந்த வழக்கு பதிவு செய்த டிசிபி ராஜேந்திர நாகர் இதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹர்ஷா சாய் மீது அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் மேலும் இருந்துட்டு புகார் இருந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்க. அந்த அடிப்படையில 376, 354 அப்படிங்கிற பிரிவின் அடிப்படையில இந்த வழக்கை நாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஃபேக்ட் இதுதான். சோ இதன் மூலியமா இருந்துகிட்டு ஒரு விஷயம் இருந்து நமக்கு நல்லா தெளிவா இருந்துட்டு தெரியுது. ரொம்பவும் ஆதாரம் ரொம்ப வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்நேரம் அக்ஷா சாய் இருந்துட்டு பாத்தீங்கன்னா அரசு செய்யப்பட்டு இருந்துட்டு இருக்கணும். எப்ப வேணாலும் அரசு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றதா இருந்துட்டு கூறப்பட்டிருக்கிறதே தவிர்த்து இது வரைக்கும் அவர் வந்துட்டு கைது செய்ய இருந்துட்டு படவே கிடையாது. ரொம்பவும் இருந்துட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கையில இருந்தாங்கன்னா உடனடியாக இருந்துட்டு அரெஸ்ட் இருந்துட்டு ஆகியிருக்க வேண்டியது, அவருங்க கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியது. அதன் அடிப்படையில இது வரைக்கும் இருந்துட்டு ரொம்ப தெளிவான ஆதாரங்கள் ஒருவேளை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு எழுப்பப்படுது. சோ மிகப்பெரிய புகழுடைய உச்சியில இருக்கிற பல கோடிக்கணக்கில் மக்களுக்கு தனக்கு வந்த வருமானத்தின் மூலியமாவே உதவி செய்ய ஒருத்தர் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு ஒருத்தர் மிரட்டுறாங்க அப்படிங்கறது இருந்துட்டு அந்த அளவுக்கு நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட இருந்துட்டு ஒப்பீனியனா தான் இருந்துட்டு இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சோ இதை நம்ம இப்போ ஒரு 2 விதமா இருந்துட்டு பிரிச்சு இருந்துட்டு பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல பெண்களுக்கான ஒரு சட்டம் இருந்துட்டு ரொம்ப இருந்துட்டு வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இருந்துட்டு பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்துட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் இருந்துட்டு தொழிலதிபர்கள், மல்டி கார்பரேட் நிறுவனங்கள், இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த விதமான கொடுமைகள் நடந்தாலும் சோசியல் மீடியா மூலியமா உடனே அவங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கிற மாதிரி தான் இன்னைக்கான தளங்கள் இருந்துட்டு இருக்குது. சோ அந்த அளவுக்கு நம்ம சட்டங்களும் சரி சோசியல் மீடியா வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். பெண்களுக்கு அந்த அளவுக்கு சோசியல் மீடியா சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில பெண்களுக்கு இப்படி சப்போர்ட்டா இருந்தாலும் ஒரு சில வகையான பெண்கள் இந்த சோசியல் மீடியா அப்டேட் எல்லாத்தையுமே இருந்துட்டு தவறா இருந்துட்டு பயன்படுத்தி தனக்கு அதுல ஆதாயம் தேடிக்கிற மாதிரி இருந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. சோ இது அந்த மாதிரி வழக்கா இல்லையா அப்படிங்கிறது இருந்துட்டு போக போக தான் நமக்கே இருந்துட்டு தெரியும்.